ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எஜுகேஷன் வேர்ல்ட் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2021 எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி ஒரு டெமோவாக உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி தெரிய போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். சரி, எக்ஸல்லாம் என்ன, அதை எதுக்கு படிக்கணும், யாரெல்லாம் எக்ஸல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி போட்டுருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த மேலே டேக் பண்ணியிருக்கேன், இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிசியில் உங்களோட வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் ஜஸ்ட் நான் சொல்கிறத ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி டைப் பண்ணுங்க. ஆஃபீஸ் ஆஃபீஸ் கஸ்டமைசேஷன் டூல் 2021 அப்படின்னு டைப் பண்ணுங்க. சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் இது மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோட அஃபிஷியல் வெப்சைட்டு தான். நம்மளே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த சில செட்டிங்ஸ் மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் என்னென்னா ஆர்கிடெக்சர் அப்படின்னு இருக்குல்ல, இதில் 32 பிட் 64 பிட்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்கள் சிஸ்டம் எந்த பிட் சப்போர்ட் பண்ணுதோ அந்த பிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 32 பிட் 64 பிட் அப்படின்னா என்னன்னு தெரியலை, என் சிஸ்டம் எந்த பிட் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா அதையும் சொல்லித்தரேன் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் விண்டோஸ் அடிச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி இங்கே டிஸ்பிளேஸ்ன்னு பார்த்தீங்களா, இது மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, சிஸ்டம் டைப் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். என்னோட லேப்டாப் 64 பிட் சப்போர்ட் பண்ணது. உங்கள் லேப்டாப் இல்லை பிசி எந்த பிட் சப்போர்ட் பண்ணதோ அதை இந்த செட்டிங்ஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட 64 செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே ஆஃபீஸ் சூட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணீங்கன்னா ஆஃபீஸ் எல்டிஎஸ்சி ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2021 வால்யூம் லைசன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு எதையும் செலக்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே ஆப்ஸ்க்கு கீழே உங்களுக்கு என்னென்னலாம் டிஃபால்ட்டாக அவங்களே எனேபிள் பண்ணிட்டாங்க மொத்த ஆப்ஸும். உங்களுக்கு என்னென்ன ஆப் வேணுமோ அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் எக்ஸல் மட்டும் நான் வச்சுக்கிறேன், இதெல்லாம் டீசெலக்ட் பண்ணிடுறேன், டிசேபிள் பண்ணிடுறேன். உங்களுக்கு என்னென்ன ஆப் வேணுமோ அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸல் மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு இப்போது நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் செக்ஷன். இப்போ இங்கே லாங்குவேஜ் செலக்ட் லாங்குவேஜ் ஒன்று காட்டுது இல்லையா, செலக்ட் ப்ரைமரி லாங்குவேஜ். இதை கிளிக் பண்ணி இங்கிலீஷ் யூஎஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் செலக்ட் பண்ண வேணாம், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து இது எதையும் செலக்ட் பண்ண வேணாம், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் அன்இன்ஸ்டால் எனி எம்எஸ்சி வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் இன்க்ளூடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை மட்டும் செலக்டில் இருக்கும், நீங்கள் அன்செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே உங்களுக்கான லைசன்ஸ் கீ எனேபிளில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கேஎம்எஸில் செலக்ட் ஆகியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணலான்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அகைன் நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ஃபினிஷ்னு இருக்கும், அந்த ஃபினிஷை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மேலேயே இருக்குது, இங்கேயும் இருக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரீசெட் அப்படின்னு இருக்குல்ல, இதில் எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆஃபீஸ் ஓப்பன் எக்ஸ்எம்எல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணி இங்கே ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இங்கே ஐ அக்செப்ட் ஃபைல் நேம் கான்ஃபிகரேஷன் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும்.
எக்ஸ்போர்ட் கொடுங்க. இப்போ ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சா, எக்ஸ்எம்எல் ஃபைலு. அடுத்து நீங்க ஒரு ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூலை டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதை செய்யறதுக்கு ஜஸ்ட் கூகுள் ஓபன் பண்ணி இன்னொரு டேப் ஓபன் பண்ணுங்க. அதுல கூகுள் சர்ச் பார்ல ஆஃபீஸ் டெப்ளாய்மெண்ட் டூல் நம்ம டைப் பண்ணுங்க. வந்துச்சு பாருங்க. ஓபன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இங்க செலக்ட் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் இருக்கு அப்படின்னா டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சோம். டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றீங்க, டவுன்லோட் பண்ணது ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஷோ ஆகும். எஸ் கொடுத்துட்டு இங்க ஸ்க்ரோல் பண்ணுங்க. கிளிக் ஹியர் டு அக்செப்ட் த மைக்ரோசாஃப்ட் லைசன்ஸ் டெர்ம்ஸ் கிட்டல அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ ஒரு நியூ ஃபோல்டரை இது கொடுக்கணும். அப்போதான் இந்த ஃபைல் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ நம்ம இதுல டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிட்டு மேக் நியூ ஃபோல்டர் கொடுங்க. அதோட நேம ஆஃபீஸ் 2021 அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஃபைல் எக்ஸ்ட்ராக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஷோ ஆகும். ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட் டவுன்லோட்ஸ் போங்க. இந்த ஃபைல் வந்துருச்சா, ஆல்ரெடி ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணிருந்தோம்ல, அதை டிராக் பண்ணி இதுக்குள்ள போட்டுருங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுங்க, இந்த தெரியிற விண்டோஸ் அதை கிளிக் பண்ணி, இல்லைன்னா விண்டோஸ் பட்டன் அழுத்தினா விண்டோஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணி சர்ச்சில் கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணோம். அதுக்கு சிஎம்டி அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அதில் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ சிடி ஸ்பேஸ், இப்போ நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணீங்கல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல இந்த லொகேஷனை காப்பி பண்ணணும். காப்பி. நெக்ஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் வி. பேஸ்ட் பண்ணியாச்சா? இப்போ என்டர் அடிச்சிங்கன்னா அது ரீடைரக்ட் ஆகி நம்ம ஃபோல்டருக்கு வந்துடும். அடுத்து ஒரு சின்ன கோடை டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணிக்கினே நியூ டேப், அங்க ஆஃபீஸ் டெப்ளாய்மெண்ட் டூல் 2021 அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் அதை ஓப்பன் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆஃபீஸ் எல்டிஎஸ்சி அப்படின்னு ஒரு டாபிக் கீழே உங்களுக்கான கோடு இருக்கும். இந்த கோடை காப்பி ஆப்ஷனை வச்சு காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணியாச்சா? ஓகே. இப்போ கோடு பேஸ்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற மாதிரி மைக்ரோசாஃப்டோட விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே, டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது லீகலான மெத்தட் தான். எந்த ஒரு பைரேசியும் இல்லை, லீகலாக நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே, ஸோ உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். நான் டவுன்லோட் அந்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த மாதிரியாக தான் ஒரு விண்டோ ஷோ இருக்கும். இதில் க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகியிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு விண்டோஸ் ஓப்பன் பண்ணி இந்த எக்ஸல்னு டைப் பண்ணால் நம்மளுக்கு ஷோ ஆகுது பாருங்க. டவுன்லோட் ஆகிடுச்சு, எக்ஸல் வந்துடுச்சு. ஓகே, ஸோ
இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எக்ஸலை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் எக்ஸல் இன்டர்ஃபேஸ் அண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, அதை பற்றி பேசிக்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.